தலைக்கு அடிக்கடி டை அடிச்சு ரொம்ப சிரமப்படுறீங்களா? தலை ஃபுல்லா நெறையவே நரமுடி இருக்கு. என்ன பண்ணாலும் கருப்பே ஆக மாட்டேங்குது. இந்த நரமுடிக்கு மருந்து பார்க்கறதே எல்லா காசும் செலவாகுது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஒண்ணு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வேலை செய்யும். நரமுடி எல்லாமே கருப்பாயிடும். அது மட்டும் இல்லாம முடியும் நல்லா கொழு கொழுன்னு வளரும். அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமாங்க? ஆமாங்க. ஒரே கல்லுல 2 மாங்கா. நமக்கு நரமுடியும் கருப்பாகணும், முடியும் நல்லா கொழு கொழுன்னு ஒரு முடி கூட கொட்டாம வளரணும். அப்படின்னா, இத மட்டும் செஞ்சாவே போதும். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் தாங்க இது. அது என்னன்னா வாழைக்கா தாங்க. வாழைக்கா நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இந்த வாழைக்கால நெறைய கறை இருக்கும். சாதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு துணியில வாழைக்கறை பட்டுச்சு அப்படின்னா போகுமா? போகாதான்னு. நம்ம எவ்வளவு தான் அடிச்சு துவைச்சாலும் அந்த வாழைக்கறை மட்டும் போகவே போகாது. அதே போல தாங்க இந்த வாழைக்காயில இருக்கக்கூடிய கறையும். இப்போ ஒரு வாழைக்காயில இருக்கக்கூடிய தோல் மட்டும் இதே மாரி சீவி எடுத்துக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய வாழைக்காய் நமக்கு தேவை கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய தோல் தான் நமக்கு தேவை. ஏன்னா, இதில தான் நெறைய பொட்டாசியம், இன்னொன்னு என்னன்னா வாழைக்கறை. இது 2மே இந்த தோல்ல தான் இருக்கு. அடுத்ததா விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய கஞ்சி தண்ணி தான் எடுத்துக்கிறோம். 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தோல் சீவி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த வாழைக்காய் தோல் அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய 2 டம்ளர் அளவுக்கு கஞ்சி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 10 மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூட டீ தூள். டீ தூள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு டீ தூள் சேர்த்துட்டேன். அடுத்தா நம்ம சேர்த்துக்கக்கூடியது கிராம்பு தாங்க. நம்ம பிரியாணி, கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு. ஒரு 4லேருந்து 5 கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வாழைக்காயில 2 வித நன்மை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒண்ணு என்னன்னா, வாழைக்காயில இருக்கக்கூடிய கரை. இன்னொன்னு என்னன்னா, வாழைக்காயில நெறைய பொட்டாசியம் இருக்கு. இது என்னன்னா, தலைமுடியில ஏதாவது பொடுகு இருந்துச்சுன்னா அது போக வைக்கும். அதே மாதிரி முடிய நல்லா ஸ்ட்ராங்கா, வலிமையா வளர வைக்கும். தலைய சுத்தப்படுத்தி, தலையில இருக்கக்கூடிய மொத்த பொடுகையும் அழிக்க வைக்கிறதுக்கு இது நல்லா சூப்பரா வேலை செய்யும். முடியும் நல்லா கரு கருன்னு வளரவும் செய்யும். இப்ப நம்ம பார்த்தோம்னா, தண்ணி ஒரு முறை நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாரி தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு குறையாம தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அப்பதான் இந்த வாழைக்காயில இருக்கக்கூடிய கரை எல்லாம் தண்ணியில இறங்க ஆரம்பிக்கும். இந்த கலரும் நல்லா இறங்கி வரும். கூடவே நம்ம டீ தூளும் சேர்த்துருக்குறோம். அதனால இந்த கரை பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பார்க்குறதுக்கு நல்ல நிறமும் கிடைக்கும். ஃபேன் காத்து கீழ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். அதுக்குள்ள தண்ணி நல்லா ஆறி போயிடுச்சு. இந்த மாரி நல்லா தண்ணிய ஆற விட்டுக்கோங்க. தண்ணியோட நிறத்த பார்த்தீங்கன்னா, நல்ல டார்க் கலர் இருக்கும். இப்ப நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணிய மட்டும் தனியா வடிச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி நம்ம தலைக்கு டை அடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் தான் நம்ம இதில சேர்த்துருக்குறோம். ஆனா, அவ்வளோ சூப்பரா வேலை செய்யும் இது. இப்ப நம்ம அடுத்தா எடுத்துக்கக்கூடியது மருதாணி பவுடர் தாங்க. உங்ககிட்ட மருதாணி இலை இருக்குன்னா, நீங்க மருதாணி இலை கூட பயன்படுத்தலாம். ஆனா, நான் இன்னைக்கு மருதாணி பவுடர் தான் எடுத்துக்கிறேன். இந்த மாரி கடையில கேட்டீங்கன்னாவே மருதாணி பவுடர் கிடைக்கும். எல்லா மளிகை கடையிலயும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும். இப்ப மருதாணி பவுடர ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மருதாணியோட அளவு உங்களுக்கு தலையில எவ்வளவு நரைமுடி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தாங்க. உங்களுக்கு நிறைய நரைமுடி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாவே நீங்க மருதாணி பவுடர பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணி, இதில ஒரு 4லேருந்து 5 ஸ்பூனுக்கு முதல்ல இதே போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கா வைக்காதீங்க. அந்த மாரி வச்சோன்னா, மருதாணி இருக்கக்கூடிய கலர் எல்லாம் இறங்கி வராது. அது ரொம்ப கெட்டியா இருக்கும். அதனால கொஞ்சம் லூஸாவே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அப்பதான் நல்லா நிறம் இறங்கும். இத அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இத அப்படியே ஒரு இரும்பு கடாயில மாத்திட்டேங்க. இப்ப நம்ம ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணிய கீழ ஊத்திடாதீங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி தான் சூப்பரா வேலை செய்யும். அடுத்தா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, பூந்தி கொட்டை. இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடைகள், மளிகை கடைகள் இப்படி எல்லா கடைகள்லையுமே சாதாரணமா கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த பூந்தி கொட்டை. இந்த பூந்தி கொட்டையில நான் 2டே 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு கல்லு வச்சு இந்த மாரி லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. அப்ப இந்த மாரி உடைஞ்சு கிடைக்கும். இதுக்கு உள்ள சின்னதா இதே போல ஒரு விதை இருக்கும். அந்த விதைய தூர போட்றாதீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விதையா இருக்கும். இந்த மாரி உடைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளால இந்த விதைய பார்க்க முடியும். அது ரொம்ப கருப்பாவும் இருக்கும்.
இப்போது இதை உடைச்சிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு விட்டுக்கோங்க. 2 விதைகளையும் நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு விட்டுட்டேன். கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா உளுந்து தான். வெள்ளை உளுந்து சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வச்சுருக்கக்கூடிய கஞ்சி தண்ணி அதில் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த காய்ச்சி வச்சுக்கக்கூடிய தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. அதனால் நான் வெறும் தண்ணி ஊற்றலை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுறலாம். ஏற்கனவே நான் கடாயில் மாற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த மருதாணி அது இந்த மாதிரி நல்ல கருப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட விட்டு வச்சுக்கலாம். அல்லது மினிமம் ஒரு 3 மணி நேரமாவது விட்டு வைக்கணும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு தான் இதை எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து எடுத்து பார்க்கும்போது இதோட நிறம் நல்லா மாறி இருக்கும். நீங்கள் நார்மல் சில்வர் பவுல்லையே வச்சுருந்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியான கலரில் தான் இருக்கும். இதுவே நீங்கள் இரும்பு கடாயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்ல கருப்பான நிறத்துக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. கையிலையே நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கன்னா கை ஃபுல்லாக கருப்பாயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு நரைமுடி இருக்கோ அந்த இடத்துலலாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. என்னடா இவ கருப்பு முடியிலேயே தேய்ச்சிட்டு கிடக்கிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. எனக்கும் ஏற்கனவே நிறைய நரைமுடிகள் இருந்தது. இதை நான் ஒரு 6 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் முடி எப்போவுமே கருப்பாகவே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை டை அடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி டை அடித்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த பூந்தி கொட்டை இருக்குது இல்லைங்களா, இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம இதுக்கு டைம் கொடுத்தே ஆகணும். நீங்கள் உடனடியாக எடுத்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்காது. நான் இதை ஊற வைக்க ஒரு நாள் டைம் கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு வேளை ஒரு நாளில் உங்களால் அடுத்த ப்ரொசீஜர் பண்ண முடியல அப்படின்னா ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் கூட தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அப்போ ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு நாள் கழித்து நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக ஊறி போயிருக்கும். அந்த கருப்பாக இருந்து இல்லைங்களா கொட்டை, அதை எடுத்து வெளியே போட்டுருங்க. அது நமக்கு இப்போ தேவை கிடையாது. நல்லா ஊறி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களெல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி உளுந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் 2 முறை சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலில் ஸ்பீடில் வச்சு ஒரு 2 முறை சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சூப்பராக புசு புசுன்னு வரும் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வழிஞ்சு கீழே வந்துடும். அதே மாதிரி அரைக்கும்போது பார்த்துக்கோங்க, பாதி அளவு அல்லது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் 3/4 வாசியெல்லாம் வச்சு அடிச்சிங்கன்னா இது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சா போதும். திரும்பவும் அந்த மிக்ஸி ஜாரில் நான் ஒரு முறை மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதே போல் அடித்து எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு ஷாம்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. தலைக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதும் பிடிக்கல. தலையில் நிறைய பொடுகு இருக்குது. தலைமுடியும் நல்லா வளரணும், நல்லா கரு கருன்னு வளரணும். எந்த விதமான நரமுடியும் நமக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான ஷாம்புவை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாவே போதும். நல்லா முடியும் கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும். தலையில் திரும்ப திரும்ப நமக்கு நரைமுடிகள் வராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இளநரையால் கஷ்டப்படுறாங்க, சீக்கிரமாக நரைமுடி வருது, பார்க்குறதுக்கு கிழவன் கிழவி மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நரைமுடிகள் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியான்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.